அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வேணும்னா தக்காளி எல்லாமே நல்லா குப்புன்னு பழுத்துருச்சு. இப்போ தக்காளி பழம் பூராமே நம்ம பழுத்தது எல்லாமே எடுத்துடலாம். அங்கே எல்லாமே பழமாக தான் இருக்குது. அப்படியே கொத்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அங்கே எல்லாமே நல்லா இது அப்படியே பாருங்க, இப்போ சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே இருக்குது, இதுவும் நல்லா பழுத்துருச்சு, சூப்பராக இருக்குது. அங்கே இருக்குது, இப்போது இங்கே இங்கே இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இங்கேயும் பழுத்துருச்சு, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது வரமாட்டேங்குது. சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த பக்கம் இருக்குது, இங்கே இதுவும் நல்லா பழுத்துருச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த சைடு இருக்குது, அதை மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே இப்போ பாருங்கள், இதுலேயும் சூப்பராக பழுத்துருச்சு எல்லாமே. இப்போ புதுசாக இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் இப்போ வச்சது. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா விசை பிடிச்சி வந்துட்டுருக்கு. இது இதுக்கு முன்னாடி வச்சது வெண்டைக்காய் எல்லாம் வச்சுக்கலாம். இப்போது இது சூப்பராக இருக்குதுங்க. ஒவ்வொரு தக்காளி எடுத்து வச்சு இங்கே இங்கே ரெண்டு இருக்குது. இங்கே எடுக்கிறீங்க, ஓகே. இங்கே ரெண்டு இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். கூடதாங்க கூட எவ்வளோ பெருசாக பார்த்தியா, நல்லா பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்த்தியா. இது நாட்டுப்பழம். இது பாருங்க, இது நாடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. பாருங்க, நல்லா பெருசாக இருக்குது. எடுத்துக்கோ. அப்படியே அந்த கூட இப்போது நம்ம தக்காளி பழம் அறுவடை எடுத்தோம். இப்போ கத்திரிக்காய் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது, நல்லா பிஞ்சு காயாக இருக்குது. இப்போ நம்ம இதை அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே கொண்டா. இப்போது இந்த செடி எல்லாத்தையுமே நேற்று தான் முத்தின இலை பூராத்தையுமே நான் எடுத்துட்டேன். இப்போ தான் நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா நிறைய புதர் மாதிரி இருந்துச்சு, அதனால் இது முத்தினது எல்லாமே நாங்கள் கட் பண்ணி எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ தான் நல்லா செடி ஃப்ரீயாக இருக்கும். இங்கே இப்போ பாருங்கள், இங்கே இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே ஒன்று இது முத்திருச்சு. பாருங்கள், இந்த காய் பாருங்கள், இந்த காய் பாருங்கள், முத்திருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர் காய், எங்கேயுமே இது பூச்சி இல்லை, சூப்பராக இருக்குது. இப்போது இது மூணு நம்ம எடுத்தாச்சு. இதுதாங்க, இங்கே ரெண்டு சூப்பராக இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது காய். பாருங்க, பூ எல்லாமே சூப்பராக பூ பூத்துருக்கு. இங்கே இங்கே இருக்குது, இங்கே எப்படி சில்லுன்னு பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக பூ பூத்துருக்கு. இதுவும் பழுத்துருச்சு. இதெல்லாம் இப்போ பிஞ்சாக இருக்குது. இதுவும் அவ்வளோக்கு எடுத்துக்கலாம். காய் அவ்வளோதானா பாரு, அங்கே இல்லை கண்ணு வரு இல்லைங்களா. இங்கே இருக்கார் ஆச்சா, இங்கே இருக்கா சார், இந்த இங்கே இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர் காய். இப்போ பாருங்க, இந்த ஒன்று சூப்பராக இருக்கு பாருங்க, நல்லா பிஞ்சு காயாக இருக்குது. இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். எல்லாமே பூ சூப்பராக பூத்துருக்கு. இங்கே இருக்கு, இந்த ஒரு காய் நல்ல காயாக இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பர் காய். இங்கே இருக்குது, காட்டுங்க. இங்கே 3 காய் இருக்குது. இப்போது நம்ம தக்காளி பழம், கத்திரிக்காய் அறுவடை எடுத்தோம். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை பாருங்க, நல்லா முத்திருச்சு. இப்போ ரெண்டையுமே நம்ம அறுவடை எடுத்துடலாம்.
இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப முத்திரும். பாருங்க நல்லா பெருசாக வந்துடுச்சு. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா நல்லா கலைஞ்சி வந்துடும். சூப்பராக இருக்குது. இதை அப்படியே கட் பண்ணி விட்டுருந்தேன். கட் பண்ணிவிட்டு கிளறி விட்டு கொஞ்சம் உரம் போட்டோம்னா சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி இந்த கீரையை வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். அப்போ தான் நல்லா தலைங்க. சூப்பராக தந்துச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒட்டுக்க சேர்த்து கட் பண்ணிடலாம்ல, அதனால தான் நான் சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு பையில் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த பையில் இருக்குது பாருங்க, லெந்தாக வளர்ந்துருக்கு பாருங்க, சூப்பராக. இப்போது இதையும் வந்து நம்ம அறுவடை எடுத்துடலாம். இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரை வந்து 48 நாள் சாப்பிட்டா கண் சூப்பராக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரை. அதனால் வந்து இந்த கீரை வந்து அடிக்கடி சாப்பிட்றது நல்லது. இந்த கீரைக்கு வந்து விதை இருக்கான்னு தெரியலை, ஆனால் அந்த குச்சி தான் வைப்பாங்க. இப்போ நம்ம 2 பயிலுமே பாருங்க கலக்கலான் இருந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இது லைட்டாக வந்து கொஞ்சம் சாணி உரம் போட்டுவிட்டோம்னா சூப்பராக வந்து தளைஞ்சி வந்துடும். அங்கே கொஞ்சம் இருக்கு. இப்போது இது பாருங்கள், இது அன்றைக்கி வந்து இதை கட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நட்டு வச்சேன். பாருங்க சூப்பராக தலைன்னு நல்லா இதே மாதிரி தான் கீரை இருக்கணும். இது வந்து முத்திருச்சு, இந்த மாதிரி தான் கீரை இருக்கணும். இது பாருங்க சூப்பராக பச்சை பசேன்னு இருக்குது. இப்போ இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் கீரை சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்குது, நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பக்கம் இருக்குது, இதையும் நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நல்லா தளைஞ்சி வந்துடும். இப்போது பாருங்க செம்பருத்தி வந்து செடி ஃபுல்லாகவே இருக்குது. பாருங்க நிறையா பூ பூத்துருக்குது. இப்போ நான் இந்த பூவு அங்கே அதில் சாதிப்பூ இதெல்லாம் இருக்குது. நம்ம அறுவடை எடுத்துகிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் வீடியோ. பாருங்க மருதாணி பூ வந்து சூப்பராக பூத்துருக்கு. இந்த மருதாணி பூ வந்து துர்கா அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இந்த மருதாணி பூவை பிடுங்கி நம்ம வந்து துர்கா அம்மாவுக்கு வைக்கலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். சூப்பராக மனம் வரணும். அப்படியே நம்ம வந்து கீழே இருந்தாலே நல்லா மனமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து துர்கா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா கொண்டு வச்சிடலாம். இப்போது இந்த பூ வந்து நான் பறிச்சுக்கிறேன். இப்போது நம்ம வந்து அறுவடை எடுத்தாச்சு. நம்ம சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அது வந்து நம்ம வந்து இந்த கீரை அடிக்கடி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கிறோம். தக்காளி பழம் வந்து நாட்டு தக்காளி, ஆப்பிள் தக்காளி 2 ரகம் இருக்குது. அப்புறம் செம்பருத்தி இந்த அறுவடையோடு நிறையா பூ இருந்ததுனால சரி நம்ம அப்படியே நம்ம அறுவடையோட பூவையும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குனே அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் சாதி எடுத்துக்கிறோம், முல்லை எடுத்துக்கிறோம், டிசம்பர், பவளமல்லி. இது துர்கா அம்மாவுக்காக நம்ம வந்து மருதாணி பூ எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.